அண்மை செய்தி. ஒன்றிய அரசு தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதை கண்டித்து சென்னையில் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ மண்டல அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஏஎஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீசார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதை கண்டித்து சென்னையில் ஏஎஸ்எஃப்ஐ மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ மண்டல அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஏஎஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அமைச்சரே ஒன்றிய அரசு தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதை கண்டித்து சென்னையில் ஏஎஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர்
சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன், இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் மாரியப்பன், சிபிஎஸ்இ மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஏஎஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பினர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. அதாவது ஒன்றிய அரசினுடைய தேர்வுகள்ல தொடர்ச்சியாக முறைகேடுகள் நடைபெற்று வருவதை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக தொடர்ச்சியாக ஒன்றிய அரசினுடைய தேர்வுகள், அதாவது நீட் தேர்வாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ தேர்வுகள் முடிவுகளை திருத்துவதற்காக தனியார் அமைப்பிடம் கொடுத்திருக்காங்க. அவ்வாறு கொடுக்கப்படும் பொழுது அதுல பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், இதனால் தெலுங்கானா மாநிலத்துல 23 மாணவர்கள் வரை கடும் பாதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறு சிபிஎஸ்இ தேர்வாக இருக்கட்டும், அதே போல நீட் தேர்வாக இருக்கட்டும், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அந்த தேர்வு வினாத்தாள்கள் வெளியாகி இருந்தது. அவ்வாறு இந்த குறிப்பிட்டு தொடர்ச்சியாக ராஜஸ்தான் மாநிலத்துல இந்த நீட் தேர்வு வினாத்தாளானது வெளியாகி இருப்பது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவிற்கும் நேரடியாக அந்த நீட் தேர்வு முகமைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த மாணவர் அமைப்பினை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஆதரவாக போராடிய அந்த கடப்பான் பூச்சி அமைப்பை சார்ந்தவர்களும் நேற்று டெல்லியில RSS அமைப்பினரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். எனவே அதை கண்டிக்க தவறிய, அதை தடுக்க தவறிய ஒன்றிய அரசு, குறிப்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என தெரிவிக்கும் இந்த அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முன்னதாக மாணவர் அமைப்பினுடைய போராட்டம் நடைபெறுவதை அறிந்த காவல்துறையினர் அவர்களை இந்த பகுதிக்கு அனுமதிக்கவில்லை. அதனால் மாணவர் அமைப்பினருக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு மாணவர்களுடைய நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது, இவ்வாறு போராடும் மாணவர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்ற வகையில் அவருடைய கோஷங்கள் இருந்தது. தொடர்ச்சியாக அங்கு ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்திற்கு பின்னர் அந்த மாணவர்கள், அதாவது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சந்தியா, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மாரியப்பன்.